நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 549வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமீப காலத்தில் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால எல்லாருடைய அதாவது சந்தேகங்களுக்கு நிவர்த்தியாக சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை பாருங்கள். ஸ்ரீ வித்யா சாகரம்னு ராச்செஸ்டரில் அமெரிக்காவில் ராஜராஜேஸ்வரி பீடத்தில் போட்ட புஸ்தகம். அது பெரிய ஸ்ரீ வித்யா பரம்பரை சேர்ந்த பாபா. இதில் கன்னி மூலையில் கணபதி இருக்குது, வாயு மூலையில் சூரியன் இருக்குது, ஈசானத்தில் விஷ்ணு இருக்குது, ஆக்னேயம் அக்னி மூலையில் சிவன் இருக்கார், சென்டராக காமேஸ்வரி இருக்கார். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஆற்றுல பூஜை கிரகம் இப்படி தான் இருக்கும். எங்கள் ஆற்றுல பூஜா கிரகம் இப்படி தான் இருக்கும். அதாவது பஞ்சாயத்தன பூஜை அப்படி தான் இந்த செட்டப்பில் தான் இருக்கும். கீழே நான் அம்பாளை பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னுடைய வலப்பக்கம், என்னுடைய வலதுகை பக்கத்தில் முதல்ல இருக்கிறது விநாயகர், இடது பைய பக்கத்தில் இருக்கிறது சூரியன், அதே மாதிரி மேலே இடதுகை பக்கத்தில் இருக்கிறது இவர் பேர் என்ன, இதில் இது அது வலக்கை பக்கத்தில் இருக்கிறது பிள்ளையார், என்னுடைய இடக்கை பக்கத்தில் இருக்கிறது சூரியன், அதே மாதிரி இடக்கை மேல்புறம் இருக்கிறது மகாவிஷ்ணு, இது இந்த வலக்கையில் இருக்கிறது சிவன், ஆக்னேயத்தில் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னி மூலை கணபதி, வாயு மூலை சூரியன், மேலே ஈசானத்தில் விஷ்ணு, இது ஆக்னேயத்தில் சிவன், நடுவில் சக்தி பஞ்சாயத்தனம் பேர், காமேஸ்வரி இருக்கா. இது இந்த மாதிரி எப்படி எந்த செட்டப்பில் வரும்னா, அம்பாளை பிரதானமாக நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். அம்பாளை பிரதானமாக வச்சு வழிபடக்கூடிய சக்தி பஞ்சாயத்தனம், ஆறு அம்பாளை யாரத்தில் பிரதானமாக இருந்தால் அந்த பூஜா கிரகம் ஆறு அம்பாள் மேற்கு பார்த்து தான் இருக்கணும். நல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது. கிழக்கு பார்த்து மாட்டுக்குவோம் தான் சொல்லுவாள் எல்லாருமே. எங்கள் ஆற்றுல இந்த வீடு வாங்கினு வந்தது 2001 கரையப்பரசன் ஆச்சு குளத்தூரில். இந்த கிரகமே வடக்கு பார்த்த வீடு, இந்த மகர லக்னம். ஸோ வடக்கு பார்த்தது ஆட்டோமேட்டிக்காக நல்லது. ஸோ மாடியில் எங்கள் ஆற்று வாசப்படி உள்ள அப்படி நுழையினா கிழக்கு பார்த்து நுழைய இருக்கும், கிழக்க பார்த்து நான் நுழையிற மாதிரி இருக்கும். பூஜா கிரகமும் அப்படி தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அமைஞ்சது. கடைசியில் அம்பாள் மேற்கு பார்த்துருக்கும். அம்பாள் பின்னாடி முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அம்பாளுடைய முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கிற மாதிரி தான் செட்டப்பே. அப்படியே ஒய்ஃப் உடச்சு ஹாலில் கொண்டு நேரம் கொண்டு வைக்கிறேன், நாளைக்கு பிரச்சனை வராது, அதில் ஒன்றும் வராதுன்னு சொல்லி அப்புறம் ஃபென்சிங் போட்டேன் அந்த இடத்துக்கு ஒரு 6 அடிக்கு. இதுக்கு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அம்பாள் அந்த மாதிரி அமைச்சுட்டா எங்கள் ஆற்றுல. பின்னாடி அதுக்கப்புறமா இந்த ஆற்றுக்கு 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் இந்த புத்தகமே நான் கிரேட் ரைடிங் போகும்போது வாங்கியிருந்தேன். நான் பார்த்து இருக்கா மாதிரியே இருக்கேன். என் மருமான்றவங்க ஷேர் பண்ணேன். இல்லை மாமா இது தெரியாதா அப்படின்னா, அப்படி இல்லை, இதில் இருக்கா மாதிரி இப்படி இருக்கணும்னா அம்பாள் மேற்கு பார்த்து தான் இருக்கணும். இதுக்கு பிரமாணங்கள்லாம் ஸ்ரீவித்யா ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அம்பாளை ஒரு கிரகத்தில் மெயின் டேட்டியாக வச்சு வழிபடுறதா இருந்தால் அந்த இடத்துல மேற்கு பார்த்து தான் அமையணும்னு இருக்குது. இது ஸ்ரீவித்யா கிரமமே அப்படி தான் சொல்கிறது. சில பேர் கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வச்சா சாமி நம்ம மேற்கு பார்த்து நம்ம மேற்கு பார்த்து நுழையிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வடக்கு பார்த்து உட்காந்து பூஜை பண்ணோம். இது சரிப்பட்டு வராது. ஸோ இப்படியே அமைஞ்சு இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சு போச்சு அது மாதிரி இந்த கிரகம். ஸோ அம்பாள் அந்த இடத்துல 1 இன்ச்சு கூட நகரல. 25 வருஷம் ஆச்சு. மோகன் குருஜி வந்தார். நான் கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது, நான் எங்காத்துக்கு கிழக்கு பார்த்து வச்சேன்னா ஆற்றுள்ள நுழைஞ்சோட வாசப்படியாட்டே சாமி வைக்கணும். நான் அப்புறம் சிரிச்சுட்டார். சரிடா அப்படின்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்குன்னு தனி பவர் உண்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் பவர். இதுக்கு பிரமாணம் என்னென்னா, ஸ்ரீவித்யா கிரமப்படி ஒரு கோவிலை கட்டினோன்னா இவர் கட்டிருக்கார். சுவாமி ஸ்ரீவித்யான்னு ஒருத்தர் சாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் கர்னூல் பக்கத்தில் பைரவாபுரம்னு இடத்துல கட்டியிருக்கார். எப்படி கட்டிருக்காருன்னா, அம்பாளுடைய முதுகு பின்னாடியும் சூரியன் உதிக்கிற மாதிரி அம்பாள் மேற்கு நோக்கி அமைஞ்ச மாதிரி அமைச்சிருக்கார். அந்த அம்பாள் கோவில் பேர் என்னென்னா
கர்னூல் மாவட்டத்தில் இருக்குது. கர்னூல் பக்கத்திலே இருக்குது. பூர்ண கைலாச பிரஸ்தார பிந்துமண்டல பிந்துமண்டல கதா மகாராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வர அங்க ஸ்திதா மகாராஜராஜேஸ்வரி அம்பாள் அப்படின்னு சொல்லி கோவிலை கட்டி பிரதான தெய்வமாக ராஜராஜேஸ்வர மடியில் ராஜராஜேஸ்வரி உட்காந்துருக்கா மாதிரி உள்ள மூலஸ்தானம் கிரகமே அப்படி தான் இருக்குது. அங்கே இங்கே அம்பாளுடைய முதுகு பின்னாடி தான் சூரியமும் உதிக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜென்ரலாக வந்து சிவாலயங்கள்லாம் கிழக்க பார்த்துருக்கோம், அது வேறு. சாமி கிழக்கு பார்த்து அம்பாளுக்கு கோவில் வேறு. ஆனால் ஸ்ரீவித்யா கிரமப்படி கோவிலை கட்டினோம்னா இப்படி கட்டினாதான் அது ஓஹோன்னு ஆகும். இப்போ இந்த கண்டிகைன்ற இடத்துல முருகபூஷணம் இது கட்டியிருக்காரு. ஸ்ரீசக்கர மகாமேருன்னு சொல்லி 500 கிலோ இடையில பண்ணார். அவ்வளோ சோபிக்கல, ஓரளவுக்கு தான் வந்தது. அதுக்குள்ளே இறந்து போல. அப்புறம் பையன் வந்தான், பையனை இறந்து போயிட்டான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீவித்யான்னு ஆரம்பித்து பண்ணாங்க. இது ஒரு கிரமம். இது வந்து தனி மகத்துவத்தை கொண்டு வந்து வச்சிடும். சரி, இதே வாசகாலோட பகிர்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அம்பாளை பிரதானமாக வச்சு வழிபடுறவா அந்த சக்தி பஞ்சாயுதனம். இந்த படத்தில் சக்தி பஞ்சாயுதனம் சொல்லியிருக்கு. ஈஸ்வரனும் அம்பாளும் நடுவில் இருக்கா. இப்போ வந்து இந்த மிச்சம் வந்து சூரியன், பிள்ளையார், சூரியன், விஷ்ணு, அப்புறம் வந்து சிவன். இப்போ சுற்றி 4 பேர் இருக்காங்க. சதுராயுத பூஜை சொன்னாலும் நான் 4 பேருக்கு பூஜை பண்ண பிறகு 5ஆவதுக்குள்ளே நடுவில் வரணும் நம்ம. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பண்ணி பாருங்க, வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். கிழக்கு பார்த்து மாட்டி பிரயோஜனமே கிடையாது. நம்ம மேற்கு பார்த்து தான் நுழைவோம். மேற்கு பார்த்து உட்காந்துட்டு அவ்வளோ உசிதம் கிடையாது. சில பேர் சொல்லுவா, அந்த அந்த மகாமேருனுடைய ஸ்ரீசக்கரத்தினுடைய கூர்மையான பகுதியினம் அது ஆம்நாய பூஜைன்னு ஒன்று இருக்குது. அது ஆம்நாயம்னா வேதங்கள் ஒன்று உண்டு, திசைகள் ஒன்று இருக்குது. ஆனால் சொல்லும் போதே என்ன சொல்கிறான்னா, பச்சினாம் நாயச அப்படி தான் ஆரம்பிக்கிறது. இந்த பச்சிம துவாரத்தில் உள்ள நுழைஞ்சாதான், அதாவது மேற்கு துவாரத்தில் உள்ள நுழையணும், கிழக்கு பார்த்து நுழையணும் நம்ம. அதுக்கப்புறம் என்ன வருது, தட்சிணாயம்னா வந்துடும், கிளாக் வைஸில் வரும். அதுக்கப்புறம் உத்தராம் நாயம் வருது. பூர்வாம் நாயம் தான் கிழக்கு வந்துடும். அதாவது மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்குன்னு வந்துடும். ஸோ இது வந்து அந்த திசைகளை காட்டுற இதுவே வந்து அப்படி தான் வருது பூஜா கிரமத்தில். அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இது சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பஞ்சாயுதன் பூஜையை செட்டப் பண்ணோன்னா, சக்தி பஞ்சாயுதன் வரதோன்னா, நடுவில் சக்தியை பிரதானமாக வச்சான்னா அந்த பூஜா கிரகம் வந்து மேற்கு பார்த்து தான் இருக்கணும். மேற்கு பார்த்து வாசப்படியில் நம்ம கிழக்க பார்த்து உள்ள நுழையலாம். நான் கிழக்க பார்த்து உள்ள நுழையும் போது என்னுடைய வலது பாகத்தில் பத்ரகாளி உட்காந்துருக்கா. பம் பத்ரகாளி நமக. என்னுடைய இடது பாகத்தில் பைரவர் இருக்கார். பம் பைரவாய் நமக. மேலே லம்போதரர் இருக்கார், விநாயகர். லம்போதராய் நமக சொல்லிட்டு தான் பூஜைக்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருக்கலாம். இருந்தால் வந்து பெரிய வீட்டில் பெரியவளா கிழக்கு பார்த்த மாட்டேன்னுவா. அது ஜென்ரல் கான்செப்ட், கிழக்க பார்த்து பண்ணுறதுக்கு. பட் ஸ்ரீவித்யான்னு ஒரு இது லைனில் வந்துட்டானா, இந்த மாதிரி பூஜா கிரகத்தை அமைச்சாதான் அது ரொம்ப சிறந்து விளங்கும் சொல்கிறது சாஸ்திரங்கள். இது வந்து அத்தாரிட்டேட்டிவாக வாழே போட்டுக்கா. இந்த ராச்செஸ்டர் இருக்கிற அந்த ஆனந்தானந்தநாத், சைதன்யானந்தநாதெல்லாம் இருக்கா, வாழலாம் பெரிய மகான்கள் வாழலாம். ஸோ தேவிபுரத்தில் கூட அவளை ஃபாலோ பண்ணுறவா தான். ஸோ இது 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 கேட்டதுக்காக நம்ம கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு அமிச்சான். அவர் நம்ம சொல்லும்போது பிரமாணத்தோடு சொல்லியானோ நான் இல்லையா. அது வந்து அவரே ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். யார், இந்த சுவாமி ஸ்ரீவித்யானந்தநாதன்றவர் புஸ்தகம் போட்டிருக்கார். அந்த புஸ்தகத்து பேர் நிகமாகம சோடசி புக் சுவாமி பை ஸ்ரீவித்யான்னு போட்டிருக்கார். நிகமாகம சோடசின்னு இந்த ஸ்ரீவித்யா சுவாமிகள் போட்டிருக்கார். அந்த புக்கில் இப்படி தான் சொல்லியிருக்கு. தெலுங்கில் இருக்குது. சில பேர் நிறைய கோவில் கட்டுறாங்க, அம்பாள் கோவில் கட்டினாலும் சிறந்து வழங்கணும்னா மேற்கு பார்த்து இருந்தாலும் சரிப்பட்டு வரும், கிழக்கு பார்த்து இருந்தால் சரிப்பட்டு வராது. ஏன்னா அந்த இதுவே வந்து மெத்தடாலஜியே இப்படி தான் சொல்லியிருக்கு. கிழக்கு பார்த்து உட்காந்து ஜென்ரலாக சிவன் கோவில், பெருமாள் கோவில் இதெல்லாம் கிழக்கு பார்த்துருக்கோம், ஜென்ரல் அது. பட்
ஸ்ரீவித்யா கிரமப்படி பண்ணால் இப்படி தான் பண்ணணும். ஆற்றுல ஸ்ரீவித்யா பிரகாரம் பூஜையெல்லாம் பண்ணால் இந்த பஞ்சாயத்தன பூஜை அதெல்லாம் வரும்போது மேற்கு பார்த்து இருந்தால் தான் அந்த பூஜா கிரகத்தினுடைய வாசப்படி மேற்கு பார்த்து இருக்கணும். நம்ம கிழக்க பார்த்து உள்ளே நுழையிறோம். இதுதான் வந்து சால சிறந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து இதை யார் அடாப்ட் பண்ணுறாலும் செக் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி யூ ஃபைண்ட் அ சேஞ்ச் வித்தின் அ ஷார்ட் பீரியட். என்னுடைய சிஷ்யா ஆத்துலாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அவளும் இப்போ வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா. அதனால் இதை சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.